ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு உங்களால் போக முடியவில்லையா? வீட்டிலேருந்து எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் மாதம் மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தியை சிவராத்திரியாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் மனமுருகி சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நாம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதுவும் மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம மகா சிவராத்திரியாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாளன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஒரு வில்வ இலையாவது வைத்து சிவபெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறுங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியானது மிகவும் சக்தி வாய்ந்த சிவராத்திரி ஆகுங்க. மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு மொத்தம் 4 கால பூஜைகள் நடைபெறும். அதில் முதல் காலம் பிரம்ம தேவரை வழிபட வேண்டிய காலமாகவும், 2ஆம் காலம் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டிய காலமாகவும், 3ஆம் காலம் அம்பிகை வழிபட வேண்டிய காலமாகவும், 4ஆம் காலம் தேவர்கள், ரிஷிகள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் வழிபட்டு சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெறக்கூடிய காலமாகவும் இருக்குங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு முழு மனதோடு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நாம் வேண்டியது எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ வாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்று கோவில்களில் 4 கால பூஜைகள் நடைபெறும். விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று அந்த 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பானதுங்க. ஒருவேளை உங்களால் பூஜைகளில் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா அந்த 4 கால பூஜைகளின் அபிஷேகத்திற்கு தேவைப்படும் பன்னீர், இளநீர், தேன், தயிர், சந்தனம், பால், திருநீறு என ஏதாவது ஒரு பொருளையும், அப்படி இல்லையா அனைத்து பொருளை கூட நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாங்க. அது உங்களோட விருப்பங்க. உங்கள் வீட்டில் பூஜையை நீங்களே செய்து கொண்டால் வீட்டில் உள்ள சிவலிங்கத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி அபிஷேகம் செய்து வீட்டில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து சிவபெருமானை நீங்கள் வழிபடணுங்க. நெய்வேத்தியம் செய்ய முடியவில்லை என்றால் பலன்களை வீதியமாக படைத்து சிவபெருமானை வணங்கலாங்க. இரவு முழுவதும் கண் விழித்து சிவபுராணம், திருவாசகம் போன்றவற்றை படித்து வழிபாடு செய்யலாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் மறுநாள் காலை 6 மணிக்கு முன்பாக நடக்கும் 4ஆம் கால பூஜையை முடித்துவிட்டு கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னா அதனை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாங்க. நீங்கள் வீட்டில் விரதம் இருந்தாலும் காலை 6 மணிக்கு வீட்டில் ஏதாவது செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். மறுநாள் முழுவதும் தூங்காமல் கண் விழித்து மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டு சிவபெருமானை வணங்கணுங்க. இரவு நேரத்தில் மிகவும் எளிமையான ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் தூங்க சென்று விடலாங்க. மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதம் இருக்க முடியாதவர்கள் 3ஆவது கால பூஜை என்பது மட்டும் கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்யலாங்க. இரவு 11:45 மணியிலிருந்து 12:30 வரை தூங்காமல் கண் விழித்து 3ஆவது கால பூஜையின் போது சிவபெருமான வழிபாடு செய்யலாங்க. இந்த காலமானது அம்பிகை சிவபெருமான வழிபட்ட காலம். அதனால் இந்த காலத்திற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எனவே இந்த நேரத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கேட்ட வரங்களை சிவபெருமான் நமக்கு அள்ளி தருவாங்கங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள ருத்ராட்சம் மற்றும் சாலக்கிராமம் போன்றவர்களில் சக்திகளை புதுப்பிக்க அவற்றிற்கு அபிஷேகம் செய்து அவற்றை கையில் வைத்து சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லலாங்க. நீங்கள் முதல் முறையாக ருத்ராட்சத்தை அணிய போகிறீங்க அப்படின்னா அதனை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து 3ஆவது கால பூஜை என்பது சிவபெருமானை வழிபட்டு அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் மனதார பக்தியோடு அணிந்து கொள்ளலாங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருந்தீங்க அப்படின்னா அதனை கழற்றி நன்கு சுத்தம் செய்து சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து பூஜை செய்து அதுக்கப்புறம் உங்கள் கழுத்தில் நீங்கள் அணிந்து கொள்ளலாங்க. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் கால பூஜையின் போது சிவன் மற்றும் அம்பிகையின் சக்தி இந்த உலகம் முழுவதும் பல மடங்கு அதிகரித்து இருக்கும் நேரம் அப்படிங்கிறதுனால இந்த 3ஆம் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபடுவது நமக்கு பலவிதமான நன்மைகளை தருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.